காலம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை காலம்ஸ் வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு 7 காலம்ஸ் வச்சுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 காலம்ஸ். 7 காலம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் மவுஸ் பாயிண்டரை அப்படியே மூவ் பண்ணிங்கனாலே போதும். எதுவும் கிளிக் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மவுஸ் பாயிண்டரை இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்கள். எத்தனை வேணுமோ அது மட்டும் மூவ் பண்ணுங்கள். 6 7 இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 3 5 ஒரு 6 ரோஸ் வச்சுருக்கேன். சரியா? இப்போ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடும். புரியுதுங்களா? டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு புரியுதா? இப்போ எனக்கு இது வேண்டாம், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற போது இந்த இது இப்போ நான் செஞ்ச இந்த ஆக்டிவிட்டி வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா எதை அழுத்தணும்? கீபோர்டில் எதை ப்ரெஸ் பண்ணால் இப்போ நான் செஞ்ச இந்த டேபிள் வந்து மறுபடியும் இல்லாமல் போயிடும்? என்ன ஆக்ஷன்? இப்போ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த டேபிள் எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய மாதிரி அந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டே வேணும். நான் என்ன பண்ணட்டும்? கண்ட்ரோல் செட் கொடுக்கணும். கண்ட்ரோல் செட் கொடுத்தோம் அப்படின்னா இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஓகே, அதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா அண்டு. சரியா? அண்டு கொடுக்கறது அப்படின்னா கண்ட்ரோல் செட். ஓகேவா? இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ஒரு டைம் சொல்கிறேன். இன்சர்ட் டேபிள், எவ்வளோ ரோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ரோஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் வந்துடுச்சு. ஆனால் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம பெருசு பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் செல் ப்ராப்பர்ட்டி வரலையா? ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இதில் வச்சோம் அப்படின்னா ஒரு டபுள் ஹெட்டட் ஆரோ வருதா? தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? பார்த்துக்கோங்க. இந்த பார்டரில் இந்த இடத்துல வச்சாலும் சரி, எங்கே இந்த கோடு இருக்கோ அந்த கோடு எங்கே இருக்கோ அந்த கோட்டில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ வரும். பாருங்க, ஒரு 2 கோடு மாதிரி வந்து அப் ஆரோ டவுன் ஆரோன்ற மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு அந்த ரோ வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல் வந்து என்டையர் ரோ அப்படியே பெருசாகிடும். ஓகேவா? இப்போ நான் இது ரோ வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட்டு காலம் ஹைட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த காலம் வெர்டிக்கல் கோடு வருது இல்லையா, அதில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் ஹெட்டட் ஆரோ வரும். தெரியுதா? இப்போ அதில் நான் லெஃப்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது சின்னதாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் சின்னதாக வச்சுட்டேன். ஓகேவா? அடுத்தது இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ இதில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? புரியுதுங்களா? செல்லோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பாக்ஸஸையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த செல்லோட ஹைட் வந்து நம்ம வந்து இந்த சைடும் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த சைடும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது என்னென்னா நம்ம ரோ ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காலமோட விட்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த பார்டர் கோடில் வைக்கும்போது ஒரு டபுள் ஹெட்டட் ஆரோ ஒன்று அப்பியர் ஆகும். அந்த மாதிரி அப்பியர் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதை வேணுன்ற சைஸ் நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரோவோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, காலமோட விட்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதில் டவுட் இருக்கா? சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த ஆக்ஷன் வேண்டாம். ஸோ நான் கண்ட்ரோல் செட்டு கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் செட் வந்து நமக்கு ஒரு 5 டைம்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆகாது.
விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணினதை நம்ம அண்டு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் கோடு சரி பண்ணணும் அதெல்லாம் ஒரு 5 டைம் கொடுத்தா சரியாயிடுச்சு. ஆனால் இதில் நிறைய டைம் ஒர்க் ஆகுது, பரவாயில்ல. இந்த வெர்ஷனில் நிறைய ஒர்க் ஆகுது. பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த அண்டு இது வந்து ஒரு 5 டைம்ஸ் கொடுத்தா மட்டும் நமக்கு அதுக்கு முன்னாடி 5 டைம் என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே அப்படி அப்படியே மாறிக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு பழைய மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். இந்த ரோ ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காலமோட விட்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இது ஒன்றுனே நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். சரியா? இந்த இதில் பாருங்க, இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வர ரோ வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி வெர்டிக்கலாக வரதெல்லாம் வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹரிசாண்டலாக வரதில் நம்ம இங்கே பாருங்கள் டபுள் ஹெட்டட் ஆரோ இருக்குது. அது மேலே நம்ம மவுஸ் பாயிண்டர் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோவோட ஹைட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்தது இந்த வெர்டிக்கல் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் ஹெட்டட் ஆரோ அப்பியர் ஆகும். அது லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்தோம்னா காலமோட விட்த் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சரியா? இது வந்து நம்ம ஒவ்வொரு செல்லும் என்ன ஹைட்டுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன். இப்போது எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ பாருங்க, நான் இதெல்லாம் மாற்றி விட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு இதுவும் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்குது. எனக்கு இப்படிலாம் வேண்டாம், எல்லாமே ஒரே மாதிரி அளவில் நமக்கு டிவைட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி அப்படின்னு இருக்கும். சரியா? நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ரோவும் ஒரே ஹைட்டுக்கு வரும். அதே மாதிரி இதிலே ரைட் கிளிக் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பாருங்கள், நான் காலம் முன்னே எல்லாம் வேறு மாதிரி வச்சுருந்தேன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே ஈவன் விட்த்லேயே வந்திருக்கும். சரிங்களா? இது நமக்கு எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா செல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து அதை காணோம். அந்த செல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ ஹைட் காலம் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ரோ ஹைட் அப்படின்றதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்றத அந்த நம்பர் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம் வித் கேட்டிருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் அந்த நம்பர் போட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோ ஹைட்டும் காலம் வித்தும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம அது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ரோக்கு தான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். பாருங்க, இப்போ இந்த ரோ பண்ணிட்டேன்னா அடுத்து பாருங்கள் இது தனியாக பண்ணும், இது தனியாக பண்ணும். இது ஒரு ட்ராபேக். நம்ம ஒவ்வொன்றுக்காக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆகும். இது ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லா ரோஸும் வந்து நமக்கு ஒரே ஹைட்டில் வராது. இப்போ பாருங்கள், இது ஒரு சைஸில் இருக்குது, இது ஒரு சைஸில் இருக்குது, இது ஒரு சைஸில் இருக்குது. அது மாதிரி நமக்கு வந்து அந்த ரோவோட ஹைட் வந்து அன்ஈவனாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணும் போது இந்த இண்டிவிஜுவலாக பண்ணுறது நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சு, அந்த செல் மட்டும் நம்ம அந்த ஹைட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு விரும்பினால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணிக்கணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த செல் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா ரோ ஹைட் காலம் வித் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் கொடுத்துருங்க. இப்படி பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா செல்லும் உங்களுக்கு ஈவனாக ஒரே ஹைட்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? பெட்டர் அதுதான். புரியுதுங்களா? இப்போ எப்படி ரோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, காலம் வித் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு இங்கே டைப் பண்ணிடுறேன், அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இது பாருங்கள், இப்போ இத்தனை வந்து நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது, 3 6 7 ரோஸ் இருக்குது. இப்போ எனக்கு இதில் இன்னொரு ரோ வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இதுக்கு வெளியில் வச்சுட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரோ வந்து இன்க்ளூட் ஆகிடும்.
புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 4 குழந்தைங்களோட பேர் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2-3 குழந்தைங்க நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேபிளுக்கும் வெளியில் இன்சர்ஷன் பாயிண்ட் வச்சுக்கணும். இங்கே வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? டேபிளுக்கும் வெளியில் வச்சுருக்கேன். ரைட் சைடில் டேபிளுக்கும் வெளியில் வச்சுட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ரோ அடிஷ்னலாக ஆட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 2 தான் இருக்குது குட்டியாக. வெளியில் வச்சுட்டேன் இன்சர்ஷன் பாயிண்ட்டை, என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ரோ வந்து நமக்கு அடிஷ்னலாக ஆட் ஆயிரும். இப்போ இந்த ரோ ஹைட் வந்து நம்ம டைப் பண்ணும்போது அது கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து பெருசாகிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் டைப் பண்ணும்போது ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? செல்குள்ளே இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா செல்லோட ஹைட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டேபிளுக்கு வெளியே இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு ரோவே உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். புரியுதுங்களா? டேபிள் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு அந்த பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நேம், சீரியல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போயிடும். நேம், அடுத்தது சப்ஜெக்ட் கொடுக்குறேன், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குழந்தைங்க பேர் அடிக்கிறேன், சும்மா ஏபிசிடி மட்டும் கொடுக்குறேன். இப்போ அடுத்த செல் கீழே வரணும்னா உங்களோட டவுன் ஆரோ இருக்கு இல்லையா, ஒரு 4 ஆரோஸ் நான் கீபோர்டில் சொல்லியிருந்தேன். லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோன்னு சொல்லிட்டு கீபோர்டில் ஒரு 4 ஆரோஸ் சொன்னேன். ஸோ அந்த ஆரோ அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஐ. இப்போ இந்த செல்லில் இருக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நான் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துட்டா அது போயிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கே வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி இங்கே 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே பாருங்கள், தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த காலம்ஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்குது. காலம்ஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்குது. அதே மாதிரி ரோஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு ஹைட்டில் இருக்குது, இது ஒரு ஹைட்டில், பார்க்குறதுக்கே நமக்கு டேபிள் வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லா ரோஸையும் ஈவனாக ஒரே ஹைட்டுக்கே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? பாருங்கள், ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது. அதே மாதிரி காலமும் எல்லாம் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்குது, வித்தில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா ரோஸையும் நான் இப்போ ஒரே மாதிரி ஹைட்டுக்கு கொண்டு வரேன், எல்லா காலம்ஸையும் ஒரே மாதிரி ஹைட்டுக்கு வித்துக்கு கொண்டு வரேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கணும், ரைட் கிளிக் பண்ணிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்துக்கிறேன். சரியா? வரல. காலம்ஸ் வந்துடுச்சு, இது என்னன்னு தெரியலையே, இது அலைன் ஆக மாட்டேங்குது.
ஏ ஜனனி கிளம்பு எடுத்துரு. நீங்க அது கிளம்பு. ஓகே டீச்சர்ஸ், இப்போ பாருங்கள், இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தோன்னா ரோ ஹைட் எல்லாமே நமக்கு ஒரே உருட்டாத ஜனனி கிளம்பு ஜனனி ஒரே ஹைட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தேன். இதுக்கு தான் உங்களை வெளியே விட்டு போட்டுறது. கிளம்புங்க. ஒயர்லலாம் விளையாடாத ஜனனி, போடா கிளம்புறோம். ஒரே செகண்ட் டீச்சர்ஸ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ரோ ஹைட் வந்து நான் சரி பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ காலமோட விட்டு இதுக்கும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா காலம்ஸும் நமக்கு ஒரே மாதிரி ஒரே விடத்தில் வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு எப்பயுமே நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நேமோட காலம் மட்டும்தான் நமக்கு பெருசாக தேவைப்படும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த நேம் காலம் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் எல்லாம் எழுத்தெல்லாம் மேலே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஒரு செல் எடுத்துட்டோன்னா இந்த செல்லோட சென்டரில் இந்த நேம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அழகாக வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செல் ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் செல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த செல் அலைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த டெக்ஸ்ட் வந்து கீழே வரணுமா மேலே வரணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வெர்ஷனில் அது கொடுக்கல, உங்களுக்கு பழைய வெர்ஷனில் அது கொடுத்துருப்பாங்க. எப்படி நோட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த செல் அலைன்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வரணுமா அல்லது இந்த ஓரத்தில் வரணுமா, இந்த ஓரத்தில் வரணுமா, இல்லை டாப்பில் வரணுமா, இல்லை பாட்டமில் வரணுமா அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனில் நீங்கள் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக சென்ட்ரலையா இல்லை எங்கே நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அலைன் ஆகிடும். ஓகேவா? என்ன பண்ணணுன்னா டேபிள் போயிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செல் அலைன்மெண்ட் அப்படின்னு வரும். ஸோ அந்த செல் அலைன்மெண்ட் கொடுத்தீங்க டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் செல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அலைன்மெண்ட் பாருங்கள், லெஃப்ட்டு சென்டர் ரைட் அப்படின்னு இருக்குது. நான் இதில் சென்டர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? சென்டர் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் ரேப்பிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த செல்லுக்குள்ளேயே அப்படியே அடங்கிக்கும். ஒரு செல்லை விட்டு இன்னொரு செல்லுக்கு வந்து அந்த நம்ம டைப் பண்ணுறது போகாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த நேம் வந்து டைப் பண்ணுறேன்னு வைங்க, அந்த நேமோட லெட்டர்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, பெரிய பேராக இருக்குது அந்த குழந்தைக்கே. நம்ம வந்து அந்த காலம் வந்து சின்னதாக தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காலம் விட்டு வெளியில் போகும் இல்லையா, அந்த மாதிரி வெளியில் போகாமல் அந்த இதே வந்து ரோ ஹைட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதே அட்ஜஸ்ட் ஆகி அந்த நேம் வந்து அந்த செல்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரேப் டெக்ஸ்ட். சரியா? டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கிறது. இப்போ என்னென்னு பார்த்துக்கோங்க. ரைட் செல்ல டேபிள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். அது இந்த வெர்ஷனில் உங்களுதில் பார்த்தீங்கன்னா செல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வரும். அதுலேயே உங்களுக்கு அலைன்மெண்ட்டு அந்த செல்லோட செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சைடு அலைன் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுலேயே கேட்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அது அலைன் ஆகிடும். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அலைன் ஆகிக்கும். சரியா? அதே டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே இங்கே ரோன்னு இருக்குது பாருங்கள். இந்த ரோவில் பாருங்கள் ஸ்பெசிஃபை ஹைட்டுன்னு இருக்கும். இந்த ஸ்பெசிஃபை ஹைட்டில் இப்போ 2.41 சென்டிமீட்டர் இருக்குது. நான் இதை போய் குறைச்சிக்கிறேன், 1.5ன்னு குறைச்சிக்கிறேன். ரோ ஹைட் இஸ் அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதை எக்ஸாக்ட்லி அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா?
ஸ்பெசிஃபை ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து டிக் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ பாயிண்ட் சென்டிமீட்டர் உங்களுக்கு வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டா பாருங்கள் செல் ஹைட் எல்லாமே மாறிடுதா? புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கா போய் நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டேபிள் செலக்ட் பண்ணிக்கணும், ரைட் கிளிக் பண்ணிக்கணும், செல் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கணும். போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள், ரோ, காலம், செல் அந்த மாதிரி வரும். இதில் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஹைட்டுன்னு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்லோட ஹைட்டு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேவா? இதே மாதிரி மறுபடியும் டேபிள் வந்து நான் ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் காலம்ஸ் போயிட்டு வித் ப்ரிஃபர்ட் வித் எவ்வளோ வேணும் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு எத்தனை பாயிண்ட் வேணும் அப்படின்றத நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு காலமோட வித் எல்லாமே ஈவனாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சரியா? புரியுதுங்களா? இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் வருதாங்க. புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியுதா டீச்சர்ஸ்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நான் ஒரு டைம் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இந்த டேபிள் எனக்கு வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு முறை சொல்கிறேன், எப்படின்னு கவனிச்சுக்கோங்க. இன்சர்ட் டேபிள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டேபிள். இப்போ இதில் நமக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ ரோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரோவோட ஹைட்டும் காலமோட விட்த்தும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் தி டேபிள், ரைட் கிளிக், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். செலக்ட் ரைட் கிளிக், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ரோ, அந்த ஸ்பெசிஃபை ஹைட்டுங்கிறத ஒரு டிக் பண்ணிக்கணும். அதில் ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அதை கோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.2 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். அடுத்தது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரோ ஹைட் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. டேபிள் வந்து செலக்ட் பொசிஷன்லேயே தான் இருக்குது. மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுறேன், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், காலம், ப்ரிஃபர்ட் வித் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வந்து எவ்வளோ விட்த் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் 2 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் விட்த்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்கும் வெளியில் அந்த டேபிளுக்கும் வெளியில் நான் கீழே வச்சுருக்கேன் கர்சரை. இந்த இடத்துல வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக ஏதாவது ரோஸ் தேவை அப்படின்னா ஆட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் டைப் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக இன்னும் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டேபிளுக்கும் வெளியில் இன்சர்ஷன் பாயிண்ட் வச்சுட்டு வெளியிலனா கீழே லாஸ்ட் ரோக்கு வெளியில் வச்சிடணும். என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ரோ வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஓகேவா? இங்கே வச்சு கொடுத்தோன்னா நீங்கள் செய்ய அப்படியே ஒன்று ஒன்றா நீங்களாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம் இது ஒரு இது செஞ்சு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் எனக்கு இந்த காலம்ஸ் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. மறுபடியும் நான் வந்து இதை வந்து எல்லாம் ஈவனாக பண்ணணும். ஸோ டேபிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தா எல்லாமே ஈவனாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அதே மாதிரி ரோஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்குது, நான் எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரோஸ் எல்லாமே நமக்கு ஈவனாக வந்து அலைன் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்குள்ளே நம்ம டைப் பண்ணுற அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரணுமா கீழே வரணுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்,
டேபிள் இங்கே பாருங்கள் அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டு சென்டர் ரைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. செல்லுன்னு இருக்கு இல்லையா, இந்த செல்லுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் டாப்பில் இருக்கிற மாதிரி வெர்டிக்கல் அலைன்மெண்ட் டாப்பில் இருக்க மாதிரி இருக்கும், சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும், பாட்டமில் இருக்க மாதிரி இருக்கும். இதில் நான் சென்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு செல்லில் டைப் பண்ணும்போது சென்டராக டைப் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் சென்டர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இதில் வந்து என்ன டைப் பண்ணாலும் இருங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ விசிபிளாக இருக்குங்களா? சீரியல் நம்பர், நேம். இப்போ இங்கே நேம்ன்றது எனக்கு இந்த காலமில் தான் வரணும், ஆனால் இந்த செல்லில் வரணும். ஆனால் இங்கே தவறுதெல்லாம் இங்கே பண்ணிட்டேன். அப்படியே தான் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தா போயிடும். இப்போது இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வந்து நான் நேம்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போகிறது அப்படின்னா டேபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். இங்கே தமிழ், டேப், இங்கிலீஷ், டேப், மேக்ஸ், டேப், சயின்ஸ், டேப், அடுத்த காலம் டோட்டல். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்குது, இந்த காலம் நமக்கு வேண்டாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் செல்ஸ் அப்படின்னு இருக்கும், டெலீட் காலம்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த டெலீட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். ஓகேவா? டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த இதுக்கு போயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சீரியல் நம்பர் 1 டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த செல்லுக்கு கீழே வரும். 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அதே மாதிரி நேம் A, C, D, E, F, G இல்லையா? சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் டைப் பண்ணிட்டோம், சீரியல் நம்பர் கொடுத்துட்டோம், ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மார்க்ஸ், ஏதோ ஒரு மார்க் கொடுக்குறேன் 56. இப்போ நான் இந்த சைட்டு கொடுக்குறேன், டேப் கொடுக்குறேன், ஒரு 84, டேப் 67, டேப் 75, டேப் 80. அதே மாதிரி இந்த இதுக்கு 45, 48, 57, 56, 54. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி. இப்போ எனக்கு இதே நிறைய டைப் பண்ண டைம் ஆகுது, ஸோ அதனால் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எங்கே வேணுமோ அங்கே வச்சு Ctrl+V கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். நேற்று ஞாபகம் இருக்குங்களா? Ctrl+Cனா காப்பி, Ctrl+Vனா பேஸ்ட், இந்த மாதிரி கொடுத்துடணும். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே டாப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு சென்டராக வேணும். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், செல், இதில் இந்த சென்டர் இது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் எல்லாமே சென்டராக வந்துருச்சா? இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அது நீட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இது அலைன்மெண்ட் வந்து லெஃப்டில் இருக்கும் போல். ஸோ அதே மாதிரி இது போயிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், வரல, ரைட் கிளிக், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், டேபிள், இதில் லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது, அதையும் நான் சென்டர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாமே நமக்கு சென்டராக வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு சென்டராக வேணுமா, லெஃப்டாக வேணுமா, ரைட்டாக வேணுமா அப்படின்றத அலைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ்? இப்போ எனக்கு இன்பிட்வீனில் இந்த ஒரு ரோவே வேண்டாம், இது அடிஷ்னலாக இந்த பொண்ணு வந்து தெரியாமல் வேறு கிளாஸ் பொண்ணை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம், இந்த பொண்ணை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ரோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு
மேலே கட்டுன்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல வேறு எந்த குழந்தை பேர் வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மட்டும் போகும். இப்போ நான் அண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிட்டேன். டெலீட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் ரோவா அப்படின்ற மாதிரி கேட்கும். என்டையர் ரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். அதாவது இப்போ ஒரு ரோவில் வந்து நம்ம ஒரு பேர் அடிக்கிறோம், அந்த பேரோட அந்த பொண்ணு வந்து நமக்கு இந்த கிளாஸ் கிடையாது, வேறு கிளாஸ் தவறுதெல்லாம் நம்ம அடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அந்த ரோவில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு பொண்ணு பேர் அடிக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு கட் ஆகும். அதே செலக்ட் கொடுத்துட்டு டெலீட் செல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல் செல்லே அப்படியே நமக்கு டெலீட் ஆகிடும். ஓகேவா? புரியுதுங்களா இப்போ எப்படின்னு? ஓகே, இதில் ஒன் மோர் திங் நம்ம என்ன வந்து இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் செல்ஸ். சரிங்களா? மெர்ஜ் செல்ஸ் நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே தமிழ்னு போடுறேன், இதெல்லாம் எடுத்துறேன். இப்போ இந்த தமிழ்லேயே பாய்ஸு கேர்ள்ஸ் எத்தனை அப்படின்ற மாதிரி நமக்கு வேணும். இந்த இடத்துல வந்து பாய்ஸ், இங்கே வந்து கேர்ள்ஸ். சரியா? இப்போ இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுக்கும் காமன் நேம் இந்த தமிழ்னு வைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நடுவில் இருக்க கோடு இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னா ஒரு 2 காலம் ஆர் 2 ரோ ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க கோடு இல்லாமல் போயிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து டேப் கொடுக்குறேன், இங்கிலீஷ் டைப் பண்ணுறேன், டேப் மேக்ஸ். இப்போ இந்த மேக்ஸ்ன்றது இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் வரணும். ஸோ இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தோன்னா இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? இப்போது எனக்கு வந்து இந்த நேமுன்றது பாருங்கள் இங்கே 10ல், சீரியல் நம்பருங்கிறது இங்கே நமக்கு 10ல். இதை வந்து நான் வெர்டிக்கல் பொசிஷனில் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும், இதில் நமக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் நேராக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ நான் இப்படி கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த சீரியல் நம்பர் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? புரியுதுங்களா? இது வந்து டெக்ஸ்ட் டைரக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டேபிள்ஸில் நீங்கள் முக்கியமாக இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்ம ஒரு பெரிய டேபிளே வந்து க்ரியேட் பண்ணி அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறேன். வேறு எதுவும் தேவையில்லை, பார்டர்ஸ்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? ஓகே டீச்சர்ஸ், நான் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு ஃபுல்லாக ரீகால் பண்ணிடுறேன். டேபிள்ஸில் நமக்கு இந்த அளவு தெரிஞ்சால் போதும். இப்போ நான் இது என்னென்னலாம் எப்படி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதை டைப் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வேர்டில் செய்யணும் அப்படின்ற கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிவிட்றேன். அதையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எது தெரியலையோ அது நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப்லேயே கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸில் கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக வேண்டாம் எடுத்துடுறேன். இன்னும் ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னவோ அந்த இதுக்கு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோன்னா இன்சர்ட் போய்க்கணும், டேபிள் போய்க்கணும். டேபிள் போய்ட்டு நமக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு இந்த ரோஸ் அண்ட் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ நான் என்ன ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ரைட் கிளிக் வரவேற்கும் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சீரியல் நம்பர், நேம்,
மாதிரி கொடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரோ ஹைட் எல்லாமே பெருசு பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ரோஸ்ன்னு இருக்கும். ரோஸ் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை ஹைட், எவ்வளோ ஹைட் வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஒரு 1.5 வைக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. டேபிள் ரோ ஹைட் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்தது மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுறேன். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், காலமோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 கொடுக்குறேன் வித்து. ஓகே, அவ்வளோதான். இது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தோன்னா 1 2 3 4 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் அடிஷ்னலாக இன்னும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்படிங்கும் போது இந்த டேபிளோட கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த கடைசி செல்லுக்கும் பக்கத்தில் நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட் வச்சுட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலாக எத்தனை ரோஸ் வேணுமோ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த செல்லுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா டேப் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த செல்லுக்கு போகும் ஹரிசாண்டலாக. வெர்டிக்கலாக நமக்கு கீழே மூவ் ஆகணும்னா இந்த டவுன் ஆரோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகிடும். தெரிய மாட்டேங்குது. ஓகேவா, இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிட்டோம். இது எல்லாமே நான் வந்து சென்டரா பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், செல், சென்டர் கொடுத்துட்டேன்னா சென்டர் வரவே இல்லை, மக்கர் பண்ணுதே. முன்ன வந்துச்சு, இப்போ வர மாட்டேங்குது. ஓகே, சரிங்களா. உங்களுக்கு செல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ ஹைட் என்ன, காலம் ஹைட் என்ன அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோவோட ஹைட் அண்ட் காலம் ஹைட் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செல் அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட டெக்ஸ்ட் வந்து மேலே வரணுமா கீழே வரணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கும். சரியா, ஏன் மாற மாட்டேங்குது, இதெல்லாம் மாறிடுச்சு, இது மாற மாட்டேங்குது. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு செல் வந்து டெலீட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த செல் அப்படியே நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் செல்ஸ், டெலீட் ரோஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாக போயிடும். இல்லை எனக்கு ரோ வேண்டாம், அதில் இருக்க அந்த டெக்ஸ்ட் மட்டும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது போயிடும். சரியா, பாருங்க இப்போ 2 4 இருக்குது, எனக்கு இந்த டெக்ஸ்ட் வேண்டாம், ரைட் கிளிக் பண்ணிட்டு கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது போயிடும். ஓகேவா, அடுத்தது மெர்ஜ் செல்ஸ், 2 ரோ அல்லது 2 காலம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். நான் இந்த 2 ரோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க கோடு இல்லாமல் போயிடும். இதே மாதிரி இந்த காலம்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டையும் இதே மாதிரி ரோ, இந்த ரோ இது ரெண்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன், மெர்ஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க கோடு இல்லாமல் போயிடும். சரிங்களா, இந்த மெர்ஜ் செல்ஸ் வந்து உங்களுக்கு டேபிள் க்ரியேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிற இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறத நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்படின்றது என்னென்னா இந்த ரைட் செலக்ட் பண்ணிக்கணும், ரைட் கிளிக் பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோன்னு கேட்கும்.
நான் 2 காலம் கொடுத்துருக்கேன், ஒரு ரோ கொடுத்துருக்கேன். கொடுத்தேன்னா பாருங்கள், இந்த சோஷியல் சயின்ஸ்குள்ளேயே உங்களுக்கு 2 கோடு வந்துடும். ஸோ கோடு உங்களுக்கு இன்பிட்வீனில் ஒரு செல்குள்ளே கோடு வரணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் செல்ஸ் கொடுங்க. 2 ரோஸ் ஆர் 2 காலம்ஸ்க்கு நடுவில் இருக்க கோடை எடுக்கணும் அப்படின்னா மெர்ஜ் செல்ஸ் கொடுக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 ரோ செலக்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க கோடு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் செல்ஸ். மெர்ஜ் மீன்ஸ் ஒன்றா பண்ணுறோம், 2 செல்லையும் நம்ம ஒன்றா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டும் பாருங்கள் ஒன்றா மாறிடுச்சு. அல்லது 2 காலம்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது 2 காலமும் நமக்கு ஒரே காலமாக வந்துடும். ஓகேவா? ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செல்லை வந்து நம்ம 2ஆவோ 3ஆவோ எத்தனையோ வேணாலும் நம்ம பிரிச்சுக்கலாம். அதுதான் வந்து ஸ்ப்ளிட் செல்ஸ். ஸோ நமக்கு எந்த செல் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் செல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எத்தனையாக பிரிக்கணும்னு கேட்கும். எத்தனை காலம்ஸ் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 3 காலம் கொடுத்தேன், 2 ரோஸ் கொடுத்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் 3 காலம் பிரிஞ்சிருக்கு, 2 ரோஸ் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ப்ளிட் செல்ஸ். டெலீட் செல் அப்படின்னா நமக்கு எந்த ரோவோ காலமோ வேண்டாமோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் செல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்டையர் ரோவே டெலீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அந்த என்டையர் ரோ கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்தீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரோ வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அதே மாதிரி காலம் கேட்கும். எந்த காலம் உங்களுக்கு வேண்டான்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, டெலீட் செல்ஸ் கொடுத்தீங்க, டெலீட் காலம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரோ வந்து உங்களுக்கு அந்த காலம் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்சர்ட் போயிட்டு இந்த டேபிள்ஸ் போயிட்டு அவங்களே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி கொடுத்தாங்கன்னா இதில் இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ இதுக்குள்ளே தான் உங்களால் டேபிள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதை விட அடிஷ்னல் காலம்ஸ் எனக்கு வேணும், நிறைய ரோஸ் நிறைய காலம்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே இன்சர்ட் டேபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணும்னு கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பாருங்கள் 12-13 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ காலம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ இது எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருங்க வரேன். delete table. இப்போ பாருங்கள், இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் டேபிள் இதுக்குள்ளே போய்ட்டு நான் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஒரு 10 காலம்ஸ் கொடுக்குறேன். ரோஸ் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஓகே சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 ஓகேவா? இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ரோ வேண்டாம், இது ஏதோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் செல் கொடுத்துட்டேன், என்டையர் ரோ. ஓகே சரியா? இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம அந்த மேக்ஸில் உங்களுக்கு நம்பர் ஸ்ட்ரிப்பை வச்சு அடிஷன் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுனா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்சர்ட் போயிட்டு இன்சர்ட் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரோஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் அவங்களே கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸ்குள்ளே போனீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபைடாக ஒரு 10 காலம்ஸ் 10 ரோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் வந்து டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வித்தின் 10குள்ளேயே நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுனா இந்த பாக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இல்லை மோர் தென் 10 காலம்ஸ் மோர் தென் 10 ரோஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்சர்ட் டேபிள்ஸ்குள்ளே போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த அளவுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணால் போதும். என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காலம்ஸ் எப்படி, ரோஸ் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரோஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடிஷ்னலாக இன்னும் நம்ம ரோஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலீட் செல் அப்படின்றது பார்த்தோம். டெலீட் செல்னால் உங்களுக்கு அந்த செல்லே ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். அடுத்தது கட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். அடுத்தது மெர்ஜ் செல்ஸ்னால் 2 ரோ ஆர் 2 காலம்ஸை ஒன்றா நம்ம பண்ணுறது தான் மெர்ஜ் செல். ஸ்ப்ளிட் செல் அப்படிங்கிறது ஒரே காலமாக நம்ம எத்தனையாக வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்தது செல் அலைன்மெண்ட் போனீங்கன்னா உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம டாப்பாக பாட்டமாக கார்னராக சென்டராக அந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரோ ஹைட் அண்ட் காலம் வித் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இந்த அளவுக்கு நமக்கு டேபிளில் செஞ்சால் போதும். இதை நான் அப்படியே உங்களுக்கு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் மற்ற இதையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். தென் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். அதாவது நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் கற்றுக்கிட்டோமோ எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் சில கொஷின்ஸ் கொடுக்குறேன். அந்த கொஷின்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். அது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ சொல்லிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் புதன்கிழமை தான் வரும். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே 4 days இருக்குது. 4 days ஆன அசைன்மெண்ட் என்ன அப்படின்றது நான் இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் பண்ணி விட்றேன். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ். இப்போ இதில் இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது இன்பிட்வீனில் உங்களுக்கு பிக்சர்ஸ் தேவை அப்படின்னா நம்ம பிக்சர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நெட் வேணும். ஏன்னா நெட்லேருந்து நீங்கள் பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிக்சரை காப்பி பண்ணி நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம வந்து இந்த பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா வெப்புக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நிறைய பிக்சர்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நமக்கு பிக்சர்ஸ் அப்படின்ற இதுக்குள்ளே சேவ் ஆகிடும். பாருங்கள், இந்த எல்லோ கலரில் ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்குல்ல, ஏன்னு தெரியல ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. இதில் பாருங்கள், டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் பிக்சர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த பிக்சர்ஸ்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பிக்சர்ஸ் எல்லாமே போய் சேவ் ஆகிடும். இப்போ நான் பாருங்கள் இந்த டாகு இந்த மாதிரி நிறைய இது வந்து இதெல்லாம் நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்து பிக்சர்ஸ்குள்ளே வந்து சேவ் ஆகிடும். இப்போ இந்த பிக்சர் எடுத்து நான் அங்கே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது க்ளோஸ் கொடுத்துருங்க. இன்சர்ட் போய்க்கணும், பிக்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகிடும். சரியா? இதில் போயிட்டு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்சர்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வேணுமோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வெப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் வந்து பிக்சர்ஸ்குள்ளே போய் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இன்சர்ட் போய்க்கணும், பிக்சர்ஸ் போயிட்டு இன்சர்ட் பிக்சர்ஸ், என்ன பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்சர்ட்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஹைட் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிக்சராக வேணாலும் அதை நம்ம மாற்றிக்கலாம். சரியா? அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணுறது அப்படின்னா சிஸ்டம் ஓகே ஓகேவா? இந்த மாதிரி எவ்வளோ பெருசு சின்னது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். என்ன ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிக்சரை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக்சர் இன்சர்ட் ஆகிடும். இதுதான் வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட்குள்ளேயே போயிட்டு பேஜ் நம்பர் அப்படின்னு இருக்கும். பேஜ் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, கீழே நடுவில் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டாப் ஆஃப் தி பேஜ், பாட்டம் ஆஃப் தி பேஜ், பேஜ் மார்ஜின் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டம் ஆஃப் தி பேஜ்னால் அதில் சில மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் வர மாதிரி, ரைட் சைடில் வர மாதிரி, சென்டரில் வர மாதிரின்னு கொடுத்து மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகிடும். இப்போ நான் இந்த ஒரே இடத்துல தான் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த பேஜுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு பேஜ் நம்பர் 2 அப்படின்னு வந்துடும். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுலேயும் பாருங்கள் 3 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு பேஜுக்கு தான் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறோம். நீங்கள் எத்தனை பேஜ் அடுத்தடுத்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆயிடும்.
அதே மாதிரி ஹெட்டர் இன்சர்ட் போய்க்கிறோம், ஹெட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஹெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லெசன் முடிகிற வரைக்கும் அந்த லெசனோட நேம் வந்து மேலே ஏதோ ஒரு கார்னரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் போய் டைப் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்டரில் வேணுமா, ஓரத்தில் வேணுமா, இல்லை இந்த சைடு வேணுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த சைடு வேணும்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஜில் நான் அந்த எந்த இடத்துல கிளிக் பண்ண சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்பர் லைன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ஒரு இடத்துல தான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பேஜ் வரேன், நம்பர் லைன் இருக்கா, அடுத்த பேஜ் வரேன், நம்பர் லைன் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லா பேஜ்லேயுமே நம்ம எத்தனை பேஜஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த லெசனுக்காக எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த நம்பர் லைன் அப்படின்றது வந்துடும். ஆக்சுவலாக நம்ம டைப் பண்ணுறது ஒரே ஒரு டைம் தான் டைப் பண்ணுறோம், அது எல்லா பேஜுக்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆயிடும். இதுதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது. இன்சர்ட்டில் பேஜ் நம்பர் பார்த்தோம், பேஜ் நம்பர் போனோம் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் எந்த இடத்துல வேணும்னு கேட்கும். அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக எத்தனை பேஜ் ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் இன்க்ளூட் ஆயிடும். அதே இன்சர்ட்டில் ஹெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெசனோட டாபிக் என்னவோ அது டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்சர்ட்டில் இந்த 3 இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இன்சர்ட்டில் போய் டேபிள், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், அடுத்தது பேஜ் நம்பர். சரியா? இங்கே ஈக்குவேஷன் சிம்பிள் அதெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது மேக்ஸ் அப்படிலாம் டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே இன்சர்ட்டில் வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த வேர்ட் ஆர்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு நிமிஷம், இப்போ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம வேண்டான்ற மாதிரி கொடுத்துக்கலாம். க்ளோஸ் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போயிடுச்சு பாருங்க. சரியா? இப்போ நான் வந்து இன்சர்ட் போயிட்டு வேர்ட் ஆர்ட் அப்படின்னு இருக்கு, அதில் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லெசனோட டாபிக் வந்து ஏதோ ஒரு ஸ்டைலில் வரணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே செகண்ட், இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இன்சர்ட் போய்க்கிறேன், வேர்ட் ஆர்ட் கொடுக்குறேன், இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். வர மாட்டேங்குது. அப்போ என்னோட சிஸ்டம் வேறு நீங்கள் மக்கர் பண்ணுதே. இன்சர்ட் வேர்ட் ஆர்ட், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யுவர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைலில் வரும். நம்பர் லைன். ஓகேவா? என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இது மாதிரி என்ன ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா பேஜ்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி வரும். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இருந்துச்சு அப்படின்னா எல்லா பேஜ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு அலைன் ஆகி வந்துடும். ஓகேவா? அடுத்தது பேஜ் லே அவுட். பேஜ் லே அவுட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது இது பண்ணுறது தான். அடுத்தது மார்ஜின்ஸ். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸு, காலம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு பிரிண்ட்டுக்குள்ளே அந்த இது வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம அந்த மார்ஜின்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் எடுக்கும் போது போர்ட்ரேட்டில் வேணுமா, போர்ட்ரேட்னால் நமக்கு நேராக வருது, லேண்ட்ஸ்கேப்னால் இதே வந்து இப்படி ஹரிசாண்டலாக வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நமக்கு இந்த இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும், பேஜ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் தென் சைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று முருகேசன் சார் கேட்டாருங்களா, A4 சைஸா லெட்டரா அந்த மாதிரி கேட்கும், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த அளவுக்கு பேஜ் லேஅவுட் இருந்தால் போதும், மீதி இருக்கிறது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு நமக்கு வேர்டில் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், இன்றைக்கி இன்சர்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டேபிள் க்ரியேஷன், அப்புறம் ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் நம்பர். சரியா? ஃபூட்டர் நம்ம தனியாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பேஜ் நம்பர் கொடுத்துட்டிங்கனாலே ஃபூட்டர் கீழே வந்துடும். இந்த ஃபூட்டர் வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னா நம்ம நிறைய இந்த ஆத்தர் நேம் இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த இது வரும்.
ஸோ அதுக்காக இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நமக்கு லெசனோட டாபிக் வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு போயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த போயமோட ஒரு ஆத்தர் இருப்பார் இல்லையா, அது அந்த போயம் முடிகிற வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னா அது ஃபூட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்படியே வந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த இந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும். வேர்ட் ஆர்ட் அப்படின்றது நம்ம ஏதாவது டிசைனாக ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இதில் எந்த டிசைன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தது பிக்சர்ஸ். இன்சர்ட் போயிட்டு பிக்சர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிக்சர் நம்ம இது பண்ணிக்கலாம். பிக்சர் பெருசு பண்ணணும் அப்படின்னா அந்த பிக்சர் மேலே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம அந்த டபுள் ஹெட்டட் ஆரோவை இழுத்தோம் அப்படின்னா பிக்சரோட சைஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான். நான் உங்களுக்கு இது இன்றைக்கி எதுவும் டைப் பண்ணி வைக்கல அப்படின்றதுனால புரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் இருக்க ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்யலாம். சரியா? ஓகே, செஞ்சு பாருங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நான் கிளியர் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், நான் ப்ரெசன்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஸ்டின் டைம் போய்க்கலாம். நான் சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி இதில் போட்டு விடுறேன் வாட்ஸ்அப்பில். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் எனக்கு வாட்ஸ்அப்லேயே போஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஒரு A4 ஷீட்டில் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா கூட போதும். சரியா? ஓகே ஓகே டீச்சர்ஸ். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்கெங்கே போகணுன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டீச்சர்ஸ் லைனில் இருக்கீங்களா? மேம் இன்சர்ட் போணும் மேம். இன்சர்ட் போயிட்டு டேபிள கிளிக் பண்ணா காலம் வரும். அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எத்தனை வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வச்சு போட முடியும், கிரியேட் பண்ண முடியும் அந்த மாதிரி போகும்போது ஒரு 10 columns and 10 rows பண்ணலாம். 10 columns and 10 rows வரைக்கும் நம்ம அதில் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு மோர் தென் 10 columns நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் என்ன பண்ணலாம்? என்டர் கொடுத்து இன்னும் ரோ காலம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ரோஸ் மட்டும் நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ரோஸ் வந்து ஆட் ஆகும். எப்போ ஆட் ஆகும்? நம்ம செல்லுக்குள்ள இன்சர்ஷன் பாயிண்ட் வைக்கணுமா இல்லை செல்லுக்கு வெளியில வைக்கணுமா? வெளியில வச்சு வெளியில, அதுவும் லாஸ்ட் செல் எதுவோ அந்த செல்லுக்கு வெளியில நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட் வச்சு என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு ரோஸ் இன்க்ளூட் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போ எனக்கு காலமும் நிறைய வேணும், என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, இன்சர்ட் போயிட்டு டேபிள்னு கொடுக்கலாம். இன்சர்ட் டேபிள்னு கொடுத்தோம் அப்படின்னா அதே நமக்கு எவ்வளோ காலம்ஸ் எவ்வளோ ரோஸ் வேணும்னு கேட்கும். அதை ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு இதாகிடும். சரியா? சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து செல்லோட ரோவோட ஹைட் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எங்கே போகலாம்? டேபிள்ல ரைட் கிளிக் போய் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும், ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ஸ்பெசிஃபை டைப்ல நம்ம எவ்வளவு வேணுமோ சென்டிமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, வெரி குட். ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து டேபிள், ரோஸ், காலம், செல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ரோஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபை ஹைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட ரோ ஹைட்டை நீங்கள் அட் அ டைமில் எல்லா ரோஸ்க்குமே நம்ம ஈவனாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி காலம்க்கு வேணும் அப்படின்னா காலமில் போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை ஹைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காலமோட விட்த்தும் ஒரே மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ரோ ஆர் காலமோட விட்த் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? எல்லாம்லாம் வேண்டாம், ஒரு பர்டிகுலர் செல் ஆர் பர்டிகுலர் ரோ ஆர் பர்டிகுலர் காலம் அதோட விட்த் ஆர் ரோ ஹைட் அது மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம்? என்ன ஆப்ஷன் இருக்கு?
இப்போ முன்ன சொன்னது பார்த்தீங்கன்னா ஹோல் டேபிளுக்கு அட் அ டைமில் நம்ம ஹோல் டேபிளுக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபைடாக ஏதோ ஒரே ஒரு செல் ஆர் ஒரே ஒரு ரோக்கு மட்டும் அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைட்டில் ரோ இருக்கு இல்லையா, அது மட்டும் நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும், அதோட ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? செல்ஸை ட்ராக் பண்ணலாம் இல்லைங்க மிஸ்? அந்த செல்லோட கீழே ஒரு அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் நீங்கள் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு டபுள் ஹெட்டட் ஆரோ வரும். அந்த ஆரோவை அப்படியே நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ ஹைட் ஆர் காலம் வித் அட்ஜஸ்ட் ஆகிடும். சரியா? இது வந்து ஸ்பெசிஃபை ஒரு காலமுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ரோவும் எனக்கு ஒரே ஹைட்டில் ஒரே மாதிரி வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முன்னே நம்ம சொன்னோம் இல்லையா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. உள்ளே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் நம்ம அலைன் பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் டைப் பண்ணிடுங்க டேபிளில். உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சென்டராக பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. என்னென்னா டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா செல்லுன்னு இருக்கும். அந்த செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டா ரைட்டா சென்டரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி அலைன் ஆகிக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இப்போ வந்து எனக்கு நம்ம டேபிளில் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு ரோவில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேண்டாம், அது தவறுதலாக நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸை நான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த இதை வந்து நான் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணணும். ரைட் கிளிக் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த கட்டு கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் மட்டும் போகும். இல்லை எனக்கு அந்த ரோவே வேண்டாம், நான் ஏதோ தவறுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு ரோவில் இது அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்? அதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு கட் கொடுத்துட்டீங்க. எனக்கு அந்த ரோவே வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் என்ன பண்ணலாம்? டோட்டலா அந்த ரோவே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுக்கலாம். டெலீட் செல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆகிடும். ஓகேவா? சரி, ஓகே. மெர்ஜ் செல், ஸ்பிளிட் செல், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அதாவது ஒரு ரோவோ ஒரு ரோவை ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு டிவிஷனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காட்டணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஸ்ப்ளிட் செல் கொடுக்கணும். ஸ்ப்ளிட் செல்ஸ் கொடுக்கலாம். எத்தனை ரோக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக செலக்ட், எத்தனை செல்லுக்கு வேணுமோ அத்தனை செல்லையும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? மெர்ஜ் செல் அப்படின்னா ரெண்டா இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணி ஒரே செல்ல காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெர்ஜ் செல் கொடுத்து சிங்கிள் செல் கொடுக்கணும். ஓகே. ரெண்டு ரோ ஆர் ரெண்டு காலம் தனித்தனியாக இருக்கிறத செலக்ட் பண்ணி மெர்ஜ் செல் கொடுத்தோம்னா அது ஒன்றா மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோதான் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது இன்சர்ட்டில் போயிட்டு நான் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் சொன்னேன் இல்லைங்களா, ஹெட்டரோட யூசேஜ் என்ன? ஹெட்டர் கொடுத்தோம்னா அந்த பேஜ்ல ஹெட்டிங் கொடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மிஸ். ஒவ்வொரு பேஜ்லயும் அந்த ஹெட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு லெசன் டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம புக்கில் எல்லாம் கண்டென்ட் புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் முடிகிற வரைக்கும் நமக்கு டாப்பில் வந்து அந்த லெசனோட நேம் சும்மா சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் போய் நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹெட்டர் இன்சர்ட் போயிட்டு ஹெட்டர் சூஸ் பண்ணிட்டு அது மாடல் கேட்கும் எந்த இடத்துல வேணும்னு, அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட்டுக்கும் அது வந்து ஃபில் ஆகிக்கும். சரியா? அதே மாதிரி தான் ஃபூட்டரில் சப்போஸ் ஏதாவது ஆத்தர் நேம் கொடுக்குறது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்கள் அந்த லெசனோட ஹிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா த என்டையர் டாக்குமெண்ட் அது இதாகிடும். ஓகேங்களா? அண்ட் தென் பேஜ் நம்பர் என்ன யூஸ்? பொதுவாகவே நம்ம ஏதோ ஒரு புக்கு அல்லது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் என்ன, எது ஃபஸ்ட்டு பேஜ் எது செகண்ட் பேஜ் அப்படின்றது நமக்கு ரொம்ப எசென்ஷியல், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த இன்சர்ட் போயிட்டு பேஜ் நம்பர் கொடுத்துட்டு
அந்த மாடல் நம்ம சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்த பேஜஸ் போகும்போது உங்களுக்கு பேஜ் நம்பர் என்ட்ரி ஆகிட்டே வரும். நீங்கள் போய்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை பேஜஸ் ஈவன் 100 அண்ட் மோர் தென் 100 கொண்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஓகே டீச்சர்ஸ், இவ்வளோதான். எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இதில் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி போட்டு விட்றேன். நீங்கள் இந்த 4 days கேப் வருது இல்லையா, அந்த கேப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெட்னஸ்டே அன்னைக்கு மறுபடியும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து இதாகும். இந்த 4 daysக்கு மட்டும் எங்கேயாவது லேப்டாப் ஏதாவது இருந்துச்சுன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். அது எல்லாமே ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? போர்ஷனே வாட்ஸ்அப் பண்ணிடுவீங்களா மிஸ்? போர்ஷனே வாட்ஸ்அப். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டெஸ்க்டாப் நீங்கள் தனித்தனியாக போட்டு விட்றேன். எல்லாமே தனித்தனியாகவே போட்டு விட்றேன். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்தோம் இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர், அது எப்படி இவாலுவேட் பண்ணுறது, அது எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். அதே மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் போர்ஷன் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் அந்த அடிஷ்னலாக பெயிண்ட்டு அதோட ஸ்டெப்ஸ் அதையும் போட்டு விட்றேன். அண்ட் தென் இப்போ எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டேலேருந்து கீபோர்டு ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், லெட்டர் எப்படி டைப் பண்ணணும், பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது, ஃபார்மேட்டிங் பண்ணுறது, இன்றைக்கி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஹெட்டர் ஃபுட்டர் இன்சர்ட் பண்ணுறது, பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு விட்டுட்டு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடிஷ்னலாக வந்து என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதுக்கு கொஸ்டின் மாதிரி தரேன். அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக வரும். சரியா? ஓகே 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 டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சங்கீதா மிஸ் வணக்கம். தேங்க்யூ மிஸ். சங்கீதா மிஸ், ஹலோ சங்கீதா மிஸ் இருக்கீங்களா? டீச்சர் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க டீச்சர். ஐயோ கூப்பிடுறாங்க. ஹலோ டீச்சர், க்ளோஸ் பண்ணிட்டாங்க டீச்சர். முடிச்சிட்டாங்க டீச்சர். சரி ஓகே. சரிங்க டீச்சர். நான் டிசி பிரிண்ட் எடுக்க போனேன். நான் டிசி பிரிண்ட் எடுக்க போனேன். வந்தேன். அப்படிங்களா? நெட் சென்டர்ல. சரி சரி, நான் புக் எடுத்துக்கிறேன் டீச்சர். ஓகே தேங்க்யூ. சொல்லலாம். ஹலோ